செய்வதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை ஜியாரத் செய்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய கண்ணுக்கு உண்டான ஆற்றல் என்ன, மண்ணுக்குள்ளும் பார்க்கும் விண்ணுக்கு மேலும் பார்க்கும். மூசா நபி தொழுவதும் தெரிகிறது. இன்னி லாம்துரு இலைஹி ஃபீ மகாமி ஹாதா என்று மஸ்ஜிது நபவியிலே நின்று கொண்டு சொன்னார்கள். வைன்ன மௌஇதகுமல் ஹவுது லாம்துரு இலைஹி ஃபீ மகாமி ஹாதா, நீங்கள் கியாம நாளில் என்னை சந்திக்கின்ற இடம் ஹவுதுல் கௌசர், அதை நான் இங்கிருந்து கொண்டே பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப விண்ணுக்கு மேலும் பார்க்கும், மண்ணுக்கு கீழும் பார்க்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த கண் அந்த கண். அந்த கண்ணால் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை மறுத்த காஃபிரானவர்களுடைய கபரிலே நீங்கள் சென்று நில்லாதீர்கள் என்று சொல்கிறான். அப்ப இதிலிருந்து தெரிகிறது, காஃபிர்களுடைய கபரைத்தான் ஜியாரத் செய்யக்கூடாது, மூமின்களுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, வலவ் அன்னஹும் யுத்தலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, மனிதர்கள் தத்தமது நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டால் ஜாஊக நபியே அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும். ஃபஸ்தக்ஃபருல்லாஹ, உங்களிடத்தில் வந்து என்னிடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த ஆயத்திலே உலகமெங்கும் இருக்கின்ற பாவிகள் பெருமானார் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வருவதை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஜியாரத்திற்காக பயணம் செய்வது இந்த ஆயத்திலே இருக்கிறது. ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அந்த புனிதமான தர்பாரில் செய்யப்படுகின்ற துஆ கபூலாகும். அதற்கு அடையாளமாகத்தான் அந்த இடத்தில் நின்று அல்லாஹ் தௌபா செய்ய இறைவன் சொல்கிறான். வெறும் தௌபா அல்ல, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த ரசூல் என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி செய்தால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, என்னை தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபியாக இருக்கிறார்கள் என்பதும் இந்த ஆயத்திலிருந்து தெரிகிறது. ஏனென்றால் வெளியே யார் என்னென்ன பாவத்திற்காக நிற்கிறார்கள், பாவிகள் தானே கதறுகிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர்களுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வெளியே நிற்கக்கூடியதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். பார்த்தாதானே தெரியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிற்பது. அப்ப ஹயாத்துன் நபி பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஏன்னா இத்தனைக்கு கபருக்கு மேல மண்ணு வேற போடப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு சுற்றிலும் 4 இது இருக்கின்ற சுவர்கள் இருக்கின்றன. அதுதான் தர்கா, அதை விளங்கிடணும். கபரை சுற்றி 4 சுவர் இருக்கும். மதீனாவுல இன்னைக்கு இருக்குது. அந்த சுவத்துக்கு பின்னால என்ன திரை போடப்பட்டிருக்கிறது. இத்தனை தடைகளையும் மீறி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அங்கே கேட்கின்ற இஸ்திக்பாரை அவர்கள் கேட்டு நமக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். சரி, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ் கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒரு இறைநேச பெண்மணி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பாரிலே இருந்து அமர்ந்து துஆ செய்ததை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிமார்களுடைய தர்பார் மாத்திரமல்ல, இறைநேசர்களுடைய தர்பாரும் புனிதமானது. அவர்கள் ஹயாத்தில் இருந்தாலும் சரி, மரணத்திற்கு பின்னர் இருந்தாலும் சரி. அன்பிற்குரிய சகோதரர்களே, கபரு நபிமார்களுடைய அடக்கத்தலம் உள்பட எதிலையும் வழிபாட்டு தலம் எழுப்பக்கூடாது என்பதற்கு 3 சான்றுகளை முன்வைத்தோம். அதற்கு சில விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வேறு சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் சொல்கிறார்கள். அது தர்கா கட்டுவதற்கு உரிய விஷயமே இல்லை. இருந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். முதல் முக்கியமானது எடுத்துக்கொள்வோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் இந்த அமர்வு முடியாது இன்ஷா அல்லாஹ். டைம் 10 நிமிஷம் இருக்கிறதுனால இதில் எவ்வளவுக்கு சொல்ல முடியுமோ அதான் சொல்ல முடியும். ஆனால் கடைசி தொகுப்புரையில் நிறைய சொல்லிக்கலாம். முதலாவதாக நாம் என்ன சொன்னோம்னு கேட்டால், நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டார்கள் ஒரு ஹதீஸு நல்லடியார்களுடைய கபறுகளின் மேலே கட்டிடம் கட்டுற வழிபாட்டு தலத்தை எழுப்பினார்கள் மேலே என்று ஒன்றுல தான் வருது. ஒரு அறிவிப்புல வருது, இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித, நபிமார்களுடைய கபறுகள் மீது இந்த அறிவிப்புல வரல. நபிமார்களுடைய கபறுகளையே வழிபாட்டு தலமாக ஆக்கி கொண்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு சொன்னேன். நல்லடியார்களுடைய கபறுகளின் மீதுனா மீதுன்னு அர்த்தம் தான் செஞ்சேன். மேலேங்கிறத விட்டுங்கிறார். மேலே மீது 2 ஒன்று தான். நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய கபறுகளின் மீது கட்டடம் கட்டியவர்கள் அல்லாஹ்விட்ட சாபத்துக்குரியவர்கள் சொன்னேன். அவங்க அந்த மீதுங்கிறத மேலேண்டு வைத்துக்கொண்டு என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இதுல மஸ்ஜிதுங்கிற வார்த்தை தான் வருது. நான் தமிழ்ல வணக்கத்தலம் என்று சொன்னாலும் என்ன வருது, இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜிதுன்னு வருது. மசாஜித் என்பது மஸ்ஜிதுக்கு பன்மை, பள்ளி மஸ்ஜித் தான் அதுல வருது. இன்னொரு ஹதீஸ்ல நாம அந்த ஹபிசினியாவுடைய ஹதீஸ்ல
பனவலா கபரிஹி மஸ்ஜிதா, மஸ்ஜிதுங்கிறது வருது. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு முதல்ல விளக்கிட்டு பதில் சொல்றேன். என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இதுல மஸ்ஜிது கட்டக்கூடாதுன்னு வருது, மஸ்ஜிதுங்கிற வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தமா, இங்க ஒரு ஆள் அடங்கிட்டார், அவரை அடக்கம் பண்ணி அந்த இடத்திலேயே பள்ளிவாசல் ஆக்கக்கூடாதான். எதை நம்ம மஸ்ஜிதாக வச்சிருக்கிறோமோ அதுல கொண்டு கபரை வைக்க கூடாது. கபரை தனியா கட்டினோம்னா அதுக்கு பேர் மஸ்ஜிது இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறீங்க, மஸ்ஜிது என்ற வார்த்தை அல்லாஹ் தொழுகிற பள்ளிவாசலுக்கு தான் பயன்படுத்தப்படும். அது அந்த விளக்கத்தை நீங்க எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறீங்கல்ல, நம்மள அறிஞ்சு வச்சிருக்கிறோம்ல, அதை பயன்படுத்தி கொண்டு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா, கபூர்களை நாங்க பள்ளிவாசலவா ஆக்குறோம், கபூர் இருக்கிற இடத்தையே நாங்க பள்ளிவாசல வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல் தனியா இருக்கு, தர்கா தனியாவுல இருக்கு, ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கிறாங்க சொல்றாங்கல்ல. சரி, இந்த ஹதீஸிலேயே அவர்களுடைய சொல்லுக்கு மறுப்பு இருக்கிறது. என்ன மறுப்பு இருக்குது? மறுப்புக்கு முன்னாடி ஒரு அடிப்படை சொல்லிடுறேன். அரபு மொழியாக இருந்தாலும் வேற எந்த மொழியாக இருந்தாலும் சில சொற்களுக்கு பெரும்பாலும் கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கும், சில நேரங்களில் கொள்ள வேண்டிய வேற அர்த்தம் இருக்கும். அந்த இடத்தை வச்சு தீர்மானிக்கணும். உதாரணமா நம்ம தொழுகைங்கிற வணக்கம் இருக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, இது புரிந்து கொள்வது தெளிவா நீங்க புரியறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். தொழுகை என்ற வணக்கத்தை குறிப்பதற்கு அரபியில சலாத் என்று சொல்லுவோம், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த சலாத்னா தொழுகைங்கிற அர்த்தம்ங்க. எல்லா இடத்துலையும் தொழுகைன்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். ஒரு இடத்துல குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடம்